அன்புள்ள சினிவீசி நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். லீடர் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் ஆரம்பத்தில் விடிவி கணேஷ் ஒரு மெக்கானிக் செட் வச்சுருக்காரு. அங்கே லெஜண்ட் சரவணன் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறாரு. அவர் மனைவி இழந்தவர் தன்னுடைய பெண் குழந்தையில் வசித்து வர்றார். அந்த குழந்தைக்கு காது கேட்கல பிரச்சனை இருக்குது. அந்த குழந்தைங்க உயிரே வச்சுருக்கார். அந்த குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி படம் ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஹார்பரில் கண்டெய்னரில் ரகசியமாக சில பொருளை கொண்டு வச்சு பெரிய அளவுக்கு ஒரு சமூக விரோத செயலை செய்ய திட்டம் போட்டுட்ருக்கார் ஹார்பரை கண்ட்ரோல் வச்சுருக்கிற பாகுபலி பிரபாகர். அதை கண்டுபிடிக்கிறதாக இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரியா தீவிர முயற்சி பண்ணுறார். ஒரு ஸ்பையை கூட உள்ளே அனுப்புகிறார். இவர் ஸ்பையாக அனுப்பின அந்த பொண்ணு கொல்லப்படுறார். புதுசாக ஒரு எஸ்பியான ஷாம் இந்த விஷயத்தை அவசரப்படாங்க, கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஹார்பர்கிற வெளிநாட்டுக்கார் உள்நாட்டுக்கார் எல்லாத்தையுமே மெக்கானிக்காக இருந்து சரி பண்ணுறவர் நம்ம ஹீரோ லெஜண்ட் சரவணன். அவர் அந்த ஹார்பருக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கார். அவரை பயன்படுத்தி வெளிநாட்டுடைய காரில் ரகசிய மைக் வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஆண்ட்ரியா அவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. அவர் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்காக சரவணனுடைய குழந்தையை கடத்தி அவர் அதை செய்ய வைக்கிறார் ஆண்ட்ரியா. ஆனால் அப்புறம் பார்த்தா ஆண்ட்ரியா குழந்தையை கடத்தினதும் ஹார்பர்குள்ள லெஜண்ட் சரவணன் போய் அந்த கண்டெய்னர் கைப்பற்றி வந்தது எல்லாமே லெஜண்டுடைய திட்டம்தான் அப்படிங்கிறது ஆண்ட்ரியா தெரிய வருது. அதுக்கு தன்னுடைய தந்தை லாலும் உதவி செஞ்சார் தெரிய வருது. யார் அந்த லெஜண்டுன்னு கேட்கும்போது 12 பேர் கொண்ட ஒரு ஸ்குவாட் டீம், அதுக்கு தலைவராக இருந்தவர் தான் இந்த லெஜண்ட் சரவணன், அவர் ஒரு லீடர் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் கதை சொல்கிறார் லால். அதே சமயம் பிரபாகருடைய தலைவரான சந்தோஷ் பிரதாப் லெஜண்ட் சரவணன் யாருன்னு அவர் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் கதை எங்கெங்கேயோ பயணிக்குது. அடுத்த ஒரு மாதிரியாக முடிய வச்சுக்கோங்களேன். இதில் நடிகர்கள்னு பார்க்கும்போது ஷாம், ஆண்ட்ரியா, பாகுபலி பிரபாகர், ஐஸ்வர்யா, விடிவி கணேஷ், லால், அறந்தாங்கி நிஷா. ஹீரோயினா பாயல் ராஜ்புத், அமிர்தா ஐயர். இது போக வில்லனாக சந்தோஷ் பிரதாப் இவங்களாம் இருக்காங்க. ஹீரோவா லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி. சென்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் நடிப்புலையும் சரி தோற்றத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் தெரியுது. ஆக்ஷன் காட்சிகளில் ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கார். ஏன்னா படம் முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் தான், அதெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறனால அவரை பாராட்டதான் வேணும். இசை ஜிப்ரன் 1-2 பாடல்கள் பரவாயில்லை அப்படின்னாலும் ஒரு ஆக்ஷனுக்கு தேவையான ரீதி காணிக்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார். டைரக்ஷன் துரை செந்தில்குமார். இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாரையும் தொட்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திரைக்கதை, அதில் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போயிருக்கிறதுக்காக அவரை ரொம்ப பாராட்டணும். ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டே போகிறாரு. வில்லன் கேரக்டர் ட்விஸ்ட்டு, ஹீரோயின் கேரக்டர் ட்விஸ்ட்டு, லாலுக்கும் லெஜண்டுக்கும் என்ன சம்மந்தம், பிரபாகருக்கும் லெஜண்டுக்கு என்ன சம்மந்தம், சந்தோஷ் பிரதாப்புக்கும் லெஜண்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பல விதமான ட்விஸ்ட்டுகள். வில்லன் வந்து ஒரு சில படத்தில் டபுள் ரோல் இருப்பான், இதில் அதுக்கு மேலே கொண்டு போய் ட்விஸ்ட் பண்ணுறது, ஹீரோவே சுட்டுக் கொள்வது, இப்படி படம் முழுக்க பல விதமான எதிர்பாராத விஷயங்கள். ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது விடிவி கணேஷ், அறந்தாங்கி நிஷா அப்படின்னு காமெடி மாதிரி ஆரம்பித்து போக டேக்கப் ஆகி பரபரப்பாக போகுது. ஹீரோயிஸத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி பல விதமான காட்சிகள். அது கிளைமாக்ஸில் கொஞ்சம் ஹீரோயிஸ் அதிகமாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக 40-50 கூடலாம் லெஜண்ட் சண்டை பிடிச்சி ஜெயிக்கமாக காட்டுறது கொஞ்சம் ஓவர்னு சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் பெரிய ஒரு மாஸ் ஹீரோ பண்ணுறதே ஃபைட்டு, அதெல்லாம் இவருக்கு வச்சு கொஞ்சம் அதிகப்படியாக தெரியுது. இவ்வளோ பெரிய படத்துக்கு சந்தோஷ் பிரதாப் தான் வில்லனா, இவர் சமாளிப்பாரா அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய கொடூர வில்லனாக மாறிட்டார். ஹீரோவாக சில படம் நடிச்சிருந்த இவர் இந்த படத்துக்கு அப்புறம் முழுக்க வில்லனாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் மிடில் ஏஜுக்கு மேலே ஹீரோவாக அதிகமான ஒருத்தர். 2வது படத்தில் எந்த அளவுக்கு போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதும் அதை ஏற்றுக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்கிறதுக்காகவும் இயக்குனர் பாராட்டலாம். அதுவும் திரைக்கதையில் நிறைய திருப்பங்கள், ஆனால் எல்லாமே புரிகிற மாதிரி தெளிவு பண்ணியிருக்கிறது இயக்குனருடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, படம் முடிஞ்சு வெளில வரும்போது பாலகிருஷ்ணன் நடித்த ஒரு அதிரடியான தெலுங்கு படத்தை பார்த்த ஃபீலிங் வர்றதை தவிர்க்க முடியல. எல்லாம் ஓகே, படம் எனக்கு ஷார்ட்டாக சொல்லிடுன்னு கேட்டிங்கன்னா, லீடர் இது என்ன பெரிய படம், இவர் என்ன பெருசாக பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைப்போட போகிற ரசிகர்களுக்கு ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான ஆக்ஷன் விருந்து படைத்திருக்கிறார்
இந்த லீடர். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.